எனக்கு வந்து இப்போ இது வந்து டைவர்ஷன்ஸ். இப்போ வந்து நான் வந்து சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சினிமாக்கள் வருது. எனக்கு நான் வேண்டாம், நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் லைஃப் வேணும், ரொம்ப ஓடியாச்சு, தெரியாத வயசில் ஓடியாச்சு, இப்போ கொஞ்சம் ஏஜ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஆன்மீகம் சைடு போகலான்னு. எனக்கு இப்போ எதில் கால் வைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இது ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, உங்களுக்கு வந்து தானாக அந்த ஆன்மீகம் அப்படின்ற விஷயம் தேடி தேடி வரா மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தானே இருக்கும் இப்போ, இல்லையா? உங்களுக்கு நிறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும். அப்போ தேடி தேடி வரும் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாகவே இப்போ நம்ம உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்த வரைக்குமே நான் வந்து அப்போவே சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஈவன் ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு காலம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அது வந்து பெரிய அளவில் இருக்காது. காரணம் வந்து குரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல வலுத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. 4 கிரகங்கள்ங்கிற மாதிரியான விஷயங்கள் குரு பார்க்குறாரு அப்படின்றது அது என்னவா இருந்தாலுமே அதை வந்து வந்தது வந்து அப்படியே போச்சு அப்படின்ற மாதிரி தான். நம்மளை வந்து முழுசாக நம்ம இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையோ நம்மளால் எழுதிருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்காது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மட்டும் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான டைமில் கூட உங்களால் அந்த மாதிரி இருந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அது மாதிரி அதுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் உங்களால் வச்சு நீங்கள் செய்யணும், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை வந்து ஏதாவது இது பண்ணி கேட்குற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருந்திருக்கும் முதல்ல. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களுடைய ஒரு ஆசைகள் அந்த ஆன்மீகம் ரிலேட்டட் அப்படின்ற விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு ரொம்ப பெருசாக அந்த விஷயத்தில் பேசப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா. எப்படி ஒரு திரைத்துறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மீடியாவில் எல்லாம் பேச மாதிரியான விஷயமா இருக்கும்பொழுது கேது வரும்பொழுது கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும்.